வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள், தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கும் பொழுதே இந்த தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளாக கட்சிகள் மாநாடுகளை நடத்த தொடங்கிவிட்டன. கட்சிகள் நடத்தும் அந்த மாநாடுகளால் பெரிதும் அல்லது பலன் அடையப்போவது யார்? தலைவர்களா, தொண்டர்களா அல்லது மக்களா? விவாதத்தில் பங்கேற்போர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை துணை செயலாளர் வழக்கறிஞர் திரு வைத்தியலிங்கம், பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வழக்கறிஞர் திரு பாலு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் திரு கோ சமரசம். இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து ராஜா ரகுநாதன் மற்றும் சஃபி, மதுரை அரங்கிலிருந்து வழக்கறிஞர் இளங்கோ மற்றும் வழக்கறிஞர் சோனா அழகேஸ், திருநெல்வேலி அரங்கிலிருந்து ராஜேஷ் மற்றும் தென்காசி முருகன். பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். திரு வைத்தியலிங்கம், திராவிட இயக்கம் தொடங்கிய காலத்தில் பெரியார் பேசுகிறார், பிறகு அண்ணா பேசுகிறார், நாவலர் பேசுகிறார், கலைஞர் பேசுகிறார், எம்ஜிஆர் பேசுகிறார்னு ஒரு மாலை நேர பல்கலைக்கழகங்கள் நீங்களே சொல்லிக்கிட்டது போல அழைத்தாலே போதும் கூட்டம் தானாகவே வரும் என்ற நிலை இருந்தது. மக்களுக்கு ஒரு கல்வியாக கூட ஒரு கட்டத்தில் இருந்ததுன்னு ஏற்றுக்கலாம். இன்றைய சூழலில் மாநாடுகளின் தன்மை முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுது. இந்த பலன் எல்லாம் யாருக்கு போய் சேருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு இயக்கம் தொடக்கம் தொண்டர்களை வைத்து மக்களுக்காகத்தான் எல்லா கட்சிகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே மக்களை அடிப்படையாக வைத்துத்தான் கட்சிகள் இயங்குகின்றன. நீங்கள் சொல்லுகிறீர்கள் திராவிட கழகம் என்று 17/9/1949 அன்று ஒரு செயற்குழு கூட்டி, திராவிட கழக செயற்குழுவை கூட்டி, அந்த செயற்குழுவில் ஏற்பட்ட தீர்மானம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்கமே. அடுத்த நாள் 18/9 அன்று நடந்தது அறிவிப்பு விளக்க பொதுக்கூட்டம் தான் ராபின்சன் பூங்காவிலே. எனவே ஒரு செயற்குழுவிலே ஒரு பொதுக்குழுவை கூட்டாமலே அரசியல் கட்சி கூட்டிய பிறகு கூட, ஆனால் அது கட்சிக்கென்று ஒரு செயல் திட்டங்களை, ஒரு கொள்கை திட்டங்களை வகுக்க வேண்டிய கடமை எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது. எல்லா கட்சிகளுக்குமே ஒரு அமைப்பு விதிகளும் இருக்கின்றன. அந்த அமைப்பு விதிகளின் அடிப்படையில் தான் அந்த கட்சிகளை இயங்க முடியும், இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற மாநாடுகள் அந்த அமைப்பு விதிகளில் உள்ளடங்கியதுதான் மாநாடுகள். எனவே அந்த மாநாடுகள் என்பது ஆண்டுதோறும் தேர்தல், அமைப்பு தேர்தல்கள், கட்சி எல்லா தேர்தல்களையும் ஒழுங்காக நடத்தி கொண்டு ஆண்டுதோறும் தங்களுடைய செயல்பாடுகளை திருத்திக் கொண்டு அல்லது மேம்படுத்திக் கொண்டு சில சட்ட விதிகளை மாற்றம் சட்டம் திருத்த முன்னாடி கூட பொதுக்குழு தேவைப்படுகிறது என்பதற்காக சொன்னேன். வேண்டிய காலம் மாநாடுகள். இப்ப ஆர்வத்தோடு அப்படி வர்றாங்களா? அப்படி வர்ற நிச்சயமாக அமைப்பு தேர்தல்களை முறையாக நடத்தி தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமாக 15 மாநில மாநாடுகள் நடத்தி கொண்டிருக்கிற ஒரே அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையில் மக்களோடு நெருங்கி தொடர்பு வைத்திருக்கிறது. மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக அந்த அமைப்புகளை பயன்படுத்துகிற பொழுது மாநாடுகள் தவிர்க்க முடியாதவை. இதில் யார் அடிப்படை பயன்படுகிறவர்கள்? மக்கள். ஆனால் அதற்கு தூண்டுகோலாக இருப்பவர்கள் தலைவர்கள், கருவியாக இருப்பவர்கள் தொண்டர்கள். இந்த மூன்று பேரையும் பிரித்து பார்ப்பது என்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது. ஒரு அரசியல் கட்சியோட இலக்கணம் மக்களுக்கு தொண்டாற்றுவது என்று மூன்று தரப்பினருக்குமே அதில் பங்கு இருக்கிறது. அரசியல் கட்சிகள் என்பது சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்தவரையில் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி இந்த நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களே அரசியல் தலைவர்களாக இருந்து தேர்வு செய்யப்பட்டு அதற்கு பிறகு மக்கள் மன்றத்திற்கு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய கேள்வி யாருக்கு இதனால் பலன் என்று சொல்ல போனால் மூவருக்குமே சம அளவில் இதில் பலன். தொண்டர்களை பொறுத்தவரையில் அந்த இயக்கம் அவர்களை உற்சாகப்படுத்தியாக வேண்டும். மக்களை பொறுத்தவரையில் அந்த இயக்கம் மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றாக வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எல்லா அரசியல் இயக்கங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் சொல்வதை போன்று இன்றைக்கு நிறைய கால முன்னேற்றத்தின் காரணமாக ஃபேஸ்புக், ட்விட்டர் இது போன்று வருவதன் காரணமாக இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக நபர் யாரென்றே தெரியாமல் அவரை அடையாளப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது நேரடியாக ஒருவரோடு ஒருவர் பழகக்கூடியது, அவர்கள் வெளியிலே வருகின்ற பொழுது எப்படி அவர்கள் செயல்படுகிறார் என்பதை மதிப்பீடு செய்யக்கூடியது, அங்கு வரக்கூடிய தொண்டர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் இயக்கங்களுக்கு மாநாடு என்பது தவிர்க்கவே முடியாது. ஒருவேளை மக்கள் இன்றைக்கு இதனால் எங்களுக்கு அதிகமான தொல்லைகள் இருக்கிறது என்று சொன்னால் எல்லா விதத்திலும் மக்களுக்கு தொல்லைதான் இருக்கிறது. ஒரு கோயில் விழா என்றால் அதில் தொல்லை, அது இல்லாமல் ஒரு கடையை திறப்பதற்காக நடிகர்கள் வருகிறார்கள், சென்னை நகரமே சம்பித்து விடுகிறது. எனவே தனக்கு ஏற்பட்ட ஒரு சிறு பிரச்சனைக்காக இது கூடாது என்று சொல்வது என்பது தவறு. ஆனால் அதே வேளையில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சொல்வதை போன்று அறிஞர் அண்ணா அவர்கள் மாலை நேர கல்லூரி என்று
கூட்டங்களை சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு கலைஞருக்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் வசைபாடும் இடங்களாக கூட்டங்கள் அரங்கேறியது. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கால மாற்றத்தில் பிரியாணி கொடுத்து வாகனங்களை கொடுத்து அவர்களை அழைத்து வந்து அமர வைத்து கூலிக்கு அழைத்து வரக்கூடிய செயல் என்பது அடிப்படையாக அந்த அரசியல் இயக்கங்களுக்கு சொல்லக்கூடிய அடையாளங்களை தகர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதோட மதுவும் சேர்ந்துக்குதா? நிச்சயமா. அது நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு அதை நிறுத்திட்டேன். சரி, அது ரொம்ப சிரமமா இருக்கும் இப்படி எல்லாம் கூப்பிட்டு வர்றது கட்சிகளுக்கு. இல்ல, அதாவது நீங்க வந்து சில இடங்கள்ல நீங்க அதை மக்கள் மிக எளிதாக இதை அழைத்து வந்த கூட்டமா அல்லது தானாக வந்த கூட்டமா என்பதை தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மேடை இருக்கும், மேடைக்கு முன்னாடி வச்சுக்கலாமா? பாமக தவிர மீது எல்லாம் அழைத்து வந்த கூட்டம், பாமக மட்டும் அவர்களாக வந்த கூட்டம், அவ்வளவுதானே? இந்த அரங்கத்தை பொறுத்த வரையில் என்னை ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய அடையாளமாக நீங்கள் சொன்னாலும் கூட அனைத்து அரசியல் இயக்கங்களுக்காக பேச வேண்டும், மக்களுக்காக பேச வேண்டும், நன்மை தரக்கூடிய அரசியலை இந்த மண்ணில் விதைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களில் ஒருவராக நான் பேசுகிறேன். அரசியல்வாதிகளுக்கு எதிரான ஒரு தலைப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? ஒன்னு சேர்ந்துக்கலாம்னு பாக்குறீங்களோ? இல்ல, தவறு. நான் என்ன சொல்றேன்னா எல்லாவற்றையும் விவாதிக்க தான் வேணும். இன்னைக்கு அரங்கத்தில் இருக்கிறாங்க, மதுரையில் இருக்காங்க, கோவையில் இருக்காங்க, நண்பர்கள் என்ன சொல்றாங்களோ அவர்களை கருத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த விமர்சனம் என்பது இந்த நாட்டில் இருக்கிறது. வரவேற்கிறேன். விரிவா பேசலாம். உங்க கருத்து என்னங்க? சமய நெறி, சமூக நெறி, சட்ட நெறி உலக நாகரிகத்தின் பரிணாம வளர்ச்சி. மாநாடு என்பது சமய காலத்திலேயே முடிவாகிவிட்டது. என் தந்தை என்னை தோல் மீது உட்கார வைத்துக் கொண்டு வடலூர் மாநாட்டுக்கு அழைத்து சென்றார் ராமலிங்க அடிகள். அதுக்காக நான் அறிய நடந்த மாநாடு பெரியார் மாநாடு. பெரியார் நடத்திய சமூக சாதி ஒழிப்பு, வட்டி தொழில் ஒழிப்பு, லேவாதேவி இது பண்றது. அப்போ என்ன செய்வார் என்றால் புத்தகம் கொண்டு வருவார், மலிவு விலை புத்தகம். அவர் மேடை இப்படி இருக்கும், பக்கத்திலேயே புத்தக கடையும் இருக்கும். நான் பேசுகிற பேச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பூரா அந்த புத்தகத்தில் இருக்குது. இது தயாரிப்புக்கு 2 அணா செலவு, இது விலை 1 அணா, வாங்கிட்டு போய் படிங்க. மனசுக்கு சரி என்றால் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடங்க. நிச்சயம் அதெல்லாம் பார்த்துட்டு இப்ப இருக்கிற நிலைமை உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஏன் அப்படி நடக்கிறது இல்ல உங்க கட்சி உள்பட? இல்லை, நான் இப்போ சொல்கிறேங்க, இருங்க, இன்னும் 2-3 பேர் எது இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே என் கருத்து குறுக்கிட்டு வரீங்க. நான் சொல்லிடுறேன். அண்ணா வந்து மாநாடு போட்டார். அண்ணா போடும்போது வடவர் ஆதிக்கம் ஒழிக்க, வடநாடு வாழ்கிறது தென்னாடு தேய்கிறது என்பது இதற்காக சமமான ஒரு அதிகாரம் தேவை, இந்திய தமிழ் மொழி பாதுகாப்பு என்றெல்லாம் வைத்து அவர் போட்டார். இப்பொழுது நடப்பதெல்லாம் அப்படி இருக்கிறதா என்பது கேள்விக்குறி. இல்ல, வரவேற்கிற ஒரு சுய விமர்சனத்திற்கு எல்லாருமே தயாரா இருக்கீங்களே, அதுக்காக உங்களை பாராட்ட வேண்டிய நிலையில் இருக்கேன். இல்ல, நண்பர் சமரசம் அவர்கள் ஒன்னு சொல்றார். அண்ணா வந்து வடவர் ஆதிக்கம் மட்டுமில்ல, தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கியதே அதனோட 4 முக்கிய கொள்கைகள்ல முதல் கொள்கை தென்னிந்தியாவில் நிலவுகிற பிராமண ஆதிக்க ஒழிப்பு, பிராமணர் அல்லாதவர் இணைப்பு. இந்த 2 அடித்தளத்தில் கட்டப்பட்டதுதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். அதுக்கு பின்னால நீதி கட்சி, பின்னால திராவிட கழகம். ரொம்ப அரிதாகத்தான் அவர் அதிமுக விமர்சனம் இன்னைக்கு பேசுறாரு. அதை முடிச்சு அவர் நினைவுக்காக கொண்டு வர சொல்றேன். இல்ல, தலைப்புக்கு வந்துடலாம் ஐயா. நீங்க சொன்னீங்களே இப்ப நடக்கிற கூட்டங்கள் மாநாடுகள் அந்த மாதிரி இல்லன்னு சொன்னீங்க. அது அறிஞர் ராஜாஜி தான் பெரியாரை அரசியலுக்கு அழைத்து வந்தார். ராஜாஜி சேலம் நகர சேர்மன், பெரியார் ஈரோடு நகர சேர்மன். அவர் சுயேட்சை வந்திருக்கிறார், கட்சி இல்லாம. இவர் அங்க நல்லா ஏதோ செய்யறாராமே, இதெல்லாம் சமூக இதெல்லாம் நல்லா இருக்காமே, இவர் கேள்விப்பட்டு பெரியாரை போய் பார்த்து, வாயா நீ காங்கிரஸ்ல சேர்ந்துடியா, பார்த்துக்கலாம், நாங்க என் கொள்கைக்கு ஒத்து வராதுன்னு. கொள்கையை வகுக்கிறதே நாம் தானே, வாயான்னு இழுத்துட்டு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறம் சொன்ன மாதிரி நடக்கல, உள்ள இருந்தே வெளியில வந்தாரு. நம்ம நினைச்சது ஒண்ணு, பெரியார் பேசுறது ஒண்ணா இருக்கு. இதெல்லாம் வரலாறு தான். ஆமா, சரி. மீண்டும் நீங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது அந்த விட்டதெல்லாம் நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. திருநெல்வேலி அரங்கிலிருந்து தென்காசி முருகன், உங்க வாதம் என்ன? ஐயா, அந்த திமுக வழக்கறிஞர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது திமுக மாநாடுன்னு நீங்கள் தான் நடத்தி, அதிகமான மாநாடு வந்து திமுக தான் நடத்தியிருக்கு. ஆமாம், அதில் சந்தேகம் இல்லை, நடத்தியிருக்கு. அதில் வந்து தலைவர்கள் தான் பயன்படுத்திருக்காத தவிர இது மக்கள் வந்து பயன்பெற்றதாக எதுவும் சருத்துதல். எதை வச்சு அப்படி சொல்றீங்க நீங்கள்? அதாவது எந்த காரணத்தை வைத்து நீங்கள் சொல்லுகிறீங்கன்னு சொன்னால் அது பேர் சொல்லலாம். பொதுவாக இது அதாவது இது மாநாடு என்று போட்டால்
பொதுமக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுகிறார தவிர திமுக தான் அதிகமாக தமிழ்நாட்டிலே மாநாடு என்று சொல்லி வசூல் பண்ணி தலைவர்கள் வளர்ந்த கட்சியாக நான் பார்க்கிறேன். அதை பொறுத்தவரைக்கும் என்னோட பதில், இன்றைக்கு நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளிலே 90% அவர்களுடைய வருவாய் என்பது அன்டிஸ்க்ளோஸ்டு இன்கம் இப்படிதான் காட்டுகிறார்கள். அது என்ன அர்த்தம்னா, தொண்டர்கள் அந்தந்த கொள்கைகளுக்கு அந்தந்த தொண்டர்கள் வாரி கொடுக்கிற அந்த நிதியை வைத்துத்தான் அந்த கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இயங்கிக் கொண்டிருப்பதற்கு அடிப்படை ஆதாரமே அந்த தொண்டர்கள் அளிக்கின்ற நிதிதான். அதை பெறுவதற்காக அந்த மாநாடுகள், நீங்கள் அதாவது அந்த கொள்கைகளிலிருந்து முரண்படுபவர்கள் யாரும் நிதி அளிக்கப் போவதில்லை. அந்த கொள்கைகளோடு உடன்படுபவர்கள் அந்த நிதி அளிப்பதில் என்ன தவறு, அதற்கு ஒரு மாநாடு நடத்துவதில் என்ன தவறு? அதுதான் அடிப்படை அடித்தளம். மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு, அதுல தான் அந்த கட்சி இயங்குது. அதை போய் கூடாதுன்னு சொன்னால் அந்த கூட்டம் அந்த கொள்கை வலுப்பெறக்கூடாது என்கிற எண்ணம் கொண்டவர்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க முருகன் அல்லது ராஜேஷ், ரெண்டு பேர் யாராவது சொல்லுங்க. அதாவது மாநாடு என்பது பொதுமக்களுக்கு பயனுள்ளதா இல்லாம தன்னுடைய கட்சியையும் தன்னுடைய தலைவர்களையும் தன்னுடைய வாரிசுகளையும் வளர்த்துக் கொள்வதற்கான இப்ப அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்துவதை தவிர பொதுமக்களுக்காகவோ தொண்டர்களுக்காகவோ கட்சி மாநாடுகள் நடத்தப்படவில்லை என்பதை என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். இதுல இரண்டு பதில். ஒன்று கொள்கை, தனிநபர், ரெண்டு சொல்றீங்க. இந்த கொள்கை என்பதே மக்களுக்கு கடைசி அல்டிமேட் இறுதியாக மக்களுக்கு பயன்படுத்தக்க வகையில் தான் கொள்கைகள் வடிவமைக்கப்படுகின்றன. அவைகளுடைய கருத்தாக்கம் அமலாக்கப்படும் பொழுது அது மக்களுக்கு தான் பயன். அதனுடைய அல்டிமேட் பெனிஃபிஷியரி என்று சொல்லக்கூடிய பயனாளிகள் யார் என்று சொன்னால் பொதுமக்கள் தான். எனவே அந்த கொள்கை திட்டங்கள் அனைத்தும் மக்களை அடிப்படையாக வைத்து மையமாக வைத்து தான் உருவாக்கப்படுகிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நிதி தலைவர்கள் என்று வருகிற பொழுது அந்தந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் அந்த தொண்டர்கள் முறையப்படியான தேர்தலின் மூலமாகத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். திமுகவில் யார் தலைவர், அதிமுகவில் யார் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியில் யார் தலைவர் என்பதை அந்தந்த கட்சி உறுப்பினர்கள் தீர்மானிக்கிறார்கள். இதிலே மற்றவர்கள் எப்படி குறை சொல்ல முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை. யாரையும் திணிக்க முடியாது. எந்த ஜனநாயக கட்சியிலும் யாரையும் திணிப்பது என்பது முடியாது. அந்த கட்சி தொண்டர்கள் ஒப்புக்கொள்கிற பொழுது, அங்கீகரிக்கிற பொழுது அதை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதானே உண்மை. அது தவறு ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. கேள்வி சார், இல்ல நான் தெங்காசி பேசுறேன் சார். நான் கேட்கிறேன், இந்த மாநாடு நீங்க தலைப்பு தலைவர்கள் தான் பயனடைகிறாருன்னு நான் சொல்றேன். நீங்க பொதுமக்களுக்கு பயனடைகிறது வேறு விஷயம். நீங்க ஆட்சிக்கு நல்லது செஞ்சாதான் பொதுமக்கள் பயனடைய முடியுமே தவிர நீங்க இப்ப மாநாடுங்கிற பெயர்ல மக்களை வற்புறுத்த தான் செய்தீங்களே தவிர, அதாவது தொழிலதிபர்கள் ஃபுல்லா டொனேஷன் கொடுங்க, அதை கொடுங்க, அப்ப மாநாடு நடத்த முடியும்னு ஒவ்வொரு வட்ட செயலாளர்ல இருந்து மாவட்ட செயலாளர் வர நீங்க டார்ச்சர் தான் கொடுத்துருக்கீங்களே தவிர நீங்க கட்சியை எப்படி நீங்க சொல்றீங்க? அவங்க விரும்பி கொடுக்கறாங்கன்னு அவங்க சொல்றாங்க, நீங்க டார்ச்சர்னு சொல்றீங்க. என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? அதுக்கு அடிப்படை என்ன? யாராவது குறை கொடுத்திருக்காங்களா? ஏதாவது நீங்கள் டார்ச்சர் பண்ணப்பட்டதில்லை. இருங்க, ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க சொல்றது நான் பதில் சொல்றேன்ல, நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க போதும். நீங்கள் டார்ச்சர் செய்யப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் எந்த கட்சியிலாவது உறுப்பினரா? நீங்கள் அந்த கட்சியில உறுப்பினராக இருந்தால் நீங்கள் அந்த கட்சியில் பொதுமக்களை மாநாட்டுக்கு வற்புறுத்தி பணம் வாங்கிய சரித்திரங்கள்லாம் இருக்கிறது. என்னுடைய நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுகவும் சரி மற்ற அனைத்து கட்சிகளுமே என்னுடைய நண்பராக இருக்கிற ஒரு தொழிலதிபர் மிக பாதிக்கப்பட்டு உள்ளார்கள். அதாவது அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்களுடைய டார்ச்சர் அவ்வளவு தூரத்துக்கு இருக்குது. எந்த கட்சியும் குறிப்பிடாமல் தான் நண்பர் பேசுறாரு. ஆனால் அது பொதுவான குற்றச்சாட்டாக நாம் எடுத்துக்கொள்வோம். இவருடைய சொந்த அனுபவத்தை இல்லைன்னு அவர் சொல்லல. இல்ல, அவருடைய சொந்த அனுபவத்தை அவர் சொல்லல. கேள்வி ஞானம் மூலமாக யாரோ ஒரு பக்கத்து நண்பர் சொல்லுது. அவருக்கு அடிப்படை வேற நோக்கம் இருக்கலாம். எந்த கட்சியாவது குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கம் இருக்கலாம். தவிர இல்ல வேற கட்சிகளை குறை சொல்ல வேண்டும் நோக்கம் இருக்கலாம் அல்லவா? குறை சொல்ல வேண்டும் நோக்கம் எனக்கு கிடையாது. இல்ல இன்று நீங்க கரெக்டான ஒரு இதை வாதத்தை நீங்க மாநாடு நடத்துவது பொதுமக்களுக்கு இடையூறு மட்டும்தான் ஏற்படுத்திய தவிர கட்சி தொண்டர்களுக்கு அன்னைக்கு இது சார் சொன்ன மாதிரி மது கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும், இன்று கூலி ஒரு 500 ரூபாய் கிடைக்கும் என்ற நிலையில் தான் வருகிறாரே தவிர கட்சி தொண்டர்களோ பொதுமக்களோ இதில் பயனடைகள் கிடையாது என்பதை நான் இது பதிவு செய்கிறேன். இது அடிப்படையில் தவறுங்கிறது ஒரே ஒரு பதில் சொல்றேன்.
பாலு சொன்னது வந்து இப்ப தற்காலத்தில் இருக்க நடைமுறை சொல்றது அது எவ்வளவு உண்மை வந்து மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சட்ட ஒழுங்கு மக்களை பாதிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டியது காவல்துறை. கொடுக்கிறாங்க இந்த இடத்தில் நடத்து, இப்போ இந்த இடத்தில் எடுத்து என்று காவல்துறை அனுமதி கொடுக்கும் பொழுது மக்களுக்கு பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் தான் காவல்துறை இந்த பொறுப்பை எடுத்துக் கொள்கிறது. காவல்துறை இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்ட பிறகு பொதுமக்கள் யாரும் இதுவரை இந்த மாநாடு நடத்துவதனால எங்களுக்கு அசௌகரியம் நடத்தக்கூடாது என்று இதுவரை வாதிட்டதாக கேள்விப்பட்டதே இல்லை. அவர் அடிப்படையிலே தகர்த்துட்டாரு. வர்றவங்களுக்கு காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து மது கொடுத்து தான் கூட்டிட்டு வர்றாங்கன்னு சொல்றாங்க. நீங்க இல்ல ஒவ்வொருத்தருமே சொல்லலாம். இருக்கிற அரசியல் கட்சிகளும் பண பலம் இருக்கிற அரசியல் கட்சிகள் பணத்தை வைத்து எதையும் வெல்லலாம், எப்போதும் வெல்லலாம், எப்போதும் ஆளலாம் என்ற நினைவில் இருக்கிறவர்கள் வேண்டுமானால் அந்த எண்ணத்தில் இருக்கலாம். திமுக அப்படி இதுவரைக்கும் செய்ததே இல்லைன்னு சொல்ல முடியுமா? செய்யதே இல்லை, செய்ய வேண்டிய அவசியத்திலும் இல்லை. நீங்க ஐயா, அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் இருக்கும் வரையில் இவர் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனால் அண்ணாவிற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திருக்கோளை முத்துவேல கருணாநிதி கட்சி என்று மாறி, அது திமுக தொண்டன் சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்ல புரிந்து போனவர்கள், உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. நீங்கள் அப்புறப்படுத்தப்பட்டவர்கள் அல்லது வேறு நோக்கத்தில் அங்கு சென்றவர்கள். நீங்கள் இன்னொரு கட்சியை கொச்சைப்படுத்தி பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. நீங்க மேடையில் பேசுங்க, அது வேற. நீங்கள் மேடையில் விமர்சனம் செய்யுங்க, அது வேறு. பொது ஊடகத்தில் அமர்ந்து கொண்டு ஒருவருக்கு தவறான முத்திரை குத்துவதை நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும்? நீங்க சப்ஜெக்ட் பேசுங்க. நீங்க தலைப்புக்கு வரலாம். நான் பேசுவேன். எங்க கட்சியில காசு கொடுத்து கூட்டிட்டு வரவே இல்லைன்னு சொல்றாரு. அதை நீங்க ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? எங்க கட்சியில காசு கொடுத்து கூட்டிட்டு வர பழக்கமே கிடையாதுன்னு சொல்றாரு. இந்திய விடுதலைக்கும் திராவிட இயக்கங்களின் வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமாக இருந்தது மேடை பேச்சுதான். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மேடை பேச்சை மாலை நேர கல்லூரி என்று வர்ணித்தார். அது பழைய வரலாறு. இன்றைய பொதுமக்களுக்கும் மாநாடுகளின் நேரடி தொடர்பை, அதாவது சார், அரசியல்வாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பை, நெருக்கத்தை ஏற்படுத்துவது இந்த மாநாடுகள் தான். பொதுவாக இப்போ ஆயிரக்கணக்கான மக்களுடன் கலந்து ஒரு பேச்சை கேட்கும்போது அந்த மேடையில் சொல்லப்படும் கருத்து வந்து மக்களின் மனதில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக, ஒரு கருத்து வலியுறுத்தப்படும் போது பெரும்பாலான மக்கள் அதை கைதட்டி வரவேற்று ஆரவாரம் செய்தால் அதை மாற்று கருத்துள்ள மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த வாய்ப்பு ஒரு நவீன ஊடகங்களிலோ அல்லது சமூக வலைதளங்களிலோ ஏற்பட வாய்ப்பு குறைவு. அதே போல ஆளுங்கட்சிகள் செய்யும் ஊழல்களையும் தவறுகளையும் எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டுவதற்கு இந்த கட்சி மாநாடு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இதனால் அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்துவது மக்களுக்கு பயன்பெறுகிறது என்பது என்னுடைய வாதம். சரி, அத உங்க அருகில் இருக்கிற வழக்கறிஞர் சோனா அழகை சேர்த்துக்கிறாங்களான்னு கேட்டலாம். சொல்லுங்கம்மா. நான் இந்த கருத்தை எதிர்க்கிறேன். நான் வந்து பொதுவாக மக்களுடைய சார்பாக தான் பேச வந்திருக்கேன். எந்த கட்சியை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் மாநாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கட்சி தலைவர்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காகவும் மக்களை வந்து வசியப்படுத்துறதுக்காகவும் தொண்டர்கள் வந்து தங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காகவும் தான் நடத்துறாங்களே தவிர வேற எந்த விதமான பொதுவான நோக்கமும் அதில் இல்லை. இப்போ மாநாடு நடக்கிற இடம் எங்கேயோ இருக்கும். ஏர்போர்ட்ல இருந்து மாநாடு நடக்கிற இடம் வரையும் பெரிய பெரிய ஃபிளக்ஸ்களும் பெரிய பெரிய பேனர்களும் வச்சு கட்சி தலைவர்கள் வந்து தங்களை பார்க்கணும், எப்படியாவது தங்களை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தொண்டர்கள் விளம்பரப்படுத்திக்கிறாங்களே தவிர அதுல அவங்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது, மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. ஒரு காலத்துல வந்து தலைவர்கள் மேல இருந்த அன்பால மாநாடுகள்ல வந்து கூட்டம் கூடிச்சு. இன்னைக்கு வந்து ஆள் வச்சு மாநாடுகள்ல வந்து கூட்டத்தை கூட்டக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். அது தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இதுலேருந்து பயனாளிகள் யாராக எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த சுவரொட்டிகள் அடிக்கிறவங்க, பந்தல் அமைக்கிறவங்க, ஒளிபெருக்கிகள் போடுறவங்க, இவங்களுக்கு மட்டும்தான். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் நிர்பந்தத்தின் காரணமாக தான் இந்த வேலையை ஏற்றுக்கிறாங்களே தவிர யாருமே விருப்பப்பட்டு ஏற்றுக்கல. ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய எல்லா இந்த மாதிரி ஒளிபெருக்கிகள் அமைக்கிறது, பந்தல் போடுறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து ஒரு அச்சுறுத்தல்னாலேயோ பயத்தினாலேயோ தான் வந்து செய்கிறாங்க. போட்டி மாநாடுகள் தான் இன்னைக்கு நிறைய நடக்குது. இந்த கட்சிக்காரங்க இத்தனை லட்சம் செலவு பண்ணி ஒரு மாநாடு நடத்திருக்காங்க. அப்ப அதை விட அதிகமா நம்ம வந்து ரூபாய் செலவு பண்ணி மாநாடு நடத்தி காட்டணும், நம்மளுடைய மாஸ் என்ன அப்படிங்கறத காட்டணும் அப்படிங்கறதுலதான் குறியா இருக்கிறாங்களே தவிர இதனுடைய பலன் மக்களுக்கு போய் சேர்றதே கிடையாது. அதுதான் என்னுடைய தலைமை. சகோதரி வந்து பொதுவா இந்த கருத்தை சொல்றாங்க. ஆனா மாநாடின் மூலமாக ஏற்பட்ட நன்மைகள் பல இருக்குது. இடஒதுக்கீட்டுக்காக ஒரு பிரச்சனை வர்றப்ப அந்த இடஒதுக்கீட்டின் அவசியத்தை வலியுறுத்தி நடத்தக்கூடிய போராட்டத்தை பார்க்கின்ற பொழுது
மாநாட்டை பார்க்கின்ற பொழுது ஆளும் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், ஆளக்கூடியவர்கள் இது மக்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது என்பதை உணர்கிறார்கள். பட் இன்னைக்கு யாருக்கு பலன்? டாஸ்மாக்கு தான் அதிகமான பொருள் மன்னிக்கணும். சமீபத்துல சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய துணை நகரம் ஒன்று உருவாக்குறேன் அப்படின்னு ஒன்று சொல்லும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அந்த பிரச்சனையை முன்னெடுத்தது. எங்கள் மருத்துவரையா இங்க இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்திற்கும் இங்க இருக்கக்கூடிய செங்கல்பட்டுக்கும் சென்று மக்களை திரட்டிய பிறகுதான் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. கலைஞர் என்னுடைய திட்டம் என்று சொன்னார். ஆனால் பிறகு மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அதே போன்று மது ஒழிப்பு. இன்றைக்கு 2 தினங்களுக்கு முன்பு வேலூர்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டிய கூட்டம், பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கொட்டும் மழையில நின்று அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டாங்க. அதெல்லாம் எதை காட்டுது என்று சொன்னால் மக்கள் அந்த உணர்வோடு அந்த சிந்தனையோடு இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிற போது பல தீமைகளை பல நன்மைகளை அந்த மாநாட்டின் மூலமாக பல நன்மைகளை நாம் அடைய முடியும், பல தீமைகளை தடுக்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது மாநாடு கடினமா இருந்தாலும் நான் கேட்டுறேன், இது ஏன் வாங்கிய காசுக்காக கொட்டு மழையோ வெயிலோ நின்னுட்டு தான் போகணும்னு அவங்க ஏன் நினைக்கிறதா எடுத்துக்க கூடாது? அதாவது இன்றைக்கு 2 சகோதரர்கள் இங்க இருக்காங்க. நீங்க வெளிப்படையா கேட்டீங்க, இன்னைக்கும் பணம் கொடுத்து கூட்டக்கூடிய மாநாடுகள் நடைபெறுகிறதா என்று சொன்னார்கள். நான் சொல்றேன் நடைபெறுது. இவர் வேற ஒரு அரசியல் சொல்றாரு, இவர் வேற ஒரு அரசியல் சொல்றாரு. தமிழ்நாட்டில் காமராஜர் சொன்னதுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரு குட்டையில் உரிய 2 மட்டைகள் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் இவர்கள் இருவரும் எந்த விதத்திலுமே வேறுபட்டவர்கள் அல்ல. இன்றைக்கு பணம் கொடுத்து அழைத்து வருவதும் பிரியாணி கொடுப்பதும் மற்றும் அவர்களுக்கு மது வாங்கி தரக்கூடிய காரியங்களை பணம் கொடுத்து மிகப்பெரிய அளவில் செயல்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் என்று சொன்னால் அது திமுகவும் அண்ணா திமுகவும் என்று நான் பகிரங்கமா சொல்றேன். அதற்காக பாமக மட்டுமா என்று சொன்னால் பல கட்சிகள், எங்களை போன்ற சிறிய கட்சிகள், எங்களை போன்ற ஒரு நியாயத்திற்காக உண்மைக்காக போராடக்கூடிய கட்சிகள் எல்லாம் மக்களுடைய நன்மை. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் நீங்க இன்னும் அழுத்தமா சொல்லல, நாங்க பணம் கொடுத்து கூட்டிட்டு வரது நிச்சயமா நாங்க சொல்றோம், எங்கள்கிட்ட அந்த கொடுக்கிற பணமே கிடையாதுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க சொன்னா போறோம். இவர் சொன்னது உண்மைக்கு புறம்பா? எது நண்பர் கூட்டிட்டு வர பழக்கமே கிடையாது. சென்னையில திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது. நான் சொல்றேன், புள்ளி விவரத்தோட சொல்றேன், ஒரு டிராவல்ஸ் ஏஜென்ட்ல சொல்லி எங்களுக்கு 40 டெம்போ டிராவலர் வேணும் என்று புக் பண்ணி அந்த டெம்போ டிராவலர் எந்தெந்த பகுதிகளுக்கு போகணும் சொல்லி இவங்க அழைச்சிட்டு வந்தாங்க. நான் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். சந்தேகம் உங்களுக்கு திமுக மாதிரி அதிமுக புள்ளி விவரங்களை சேகரிச்சுக்கிற வழக்கம் உண்டா? நண்பர் பாலு சொன்னதுல ஒரு 2 விஷயம் முடிச்சிடறேன். திமுக சொன்ன மாதிரி அதிமுக புள்ளி விவரங்களை சேகரிச்சுக்கிற வழக்கம் உங்களுக்கு உண்டா? அண்ணா திமுகவை பொறுத்தவரையில் இன்றைக்கு பலமிக்க ஒரு அரசியல் கட்சி அவர்கள் சொல்றாங்க. அந்த கருத்துக்குள்ள நான் போக விரும்பல. அதை தாண்டி அவர்கள் தங்களுடைய பலத்தை வெளிப்படுத்துவதாக இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய இது நடந்தது பதவியேற்பு விழா. அதில் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் அழைத்து வரப்பட்டவர்கள் தனிப்பட்ட முறையில் பதவியேற்கிறேன் நான் என்பதற்காக கிராமப்புறங்களில் இருந்து தங்களுடைய நான் மாவட்ட செயலாளர் என் பகுதியில் இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதற்காக அந்தந்த மாவட்டத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கானவர்களை வெளியிலிருந்து இவர்கள் அழைத்து வந்தார்கள். அந்த வாகனங்கள் எல்லாம் இங்கே கடற்கரை ஓரமாகத்தான் நிறுத்தப்பட்டது. எனவே இது ஆளும் கட்சிக்கு சாதகம். இன்னும் சொல்ல போனா இவர்கள் எந்த டிராவல்ஸ் ஆபீஸா இருக்குது, டிரான்ஸ்போர்ட் கம்பெனிகள்ட்ட சொல்லி 50 பஸ்கள் அனுப்புன்னு சொன்னா வாயை மூடிக்கொண்டு அனுப்பக்கூடிய சூழல். வாயை திறப்பதற்கு துடிச்சிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க ஐயா. இப்ப நடத்துறதெல்லாம் வாரிசுகளை அறிமுகப்படுத்தவும் பதில் சொல்லிடுங்க. அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் அரசின் அங்கீகாரத்தை பெறவும் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி. நான் அவரை கேட்கிறேன், முதலமைச்சராக பதவியேற்றார். எல்லா பகுதியிலிருந்து வந்தார்கள். எல்லா பகுதியிலிருந்து வந்தவர்களை நாங்கள் ₹1 கொடுத்து அழைத்து வந்ததாக உங்களால் நிச்சயமாக சொல்ல முடியுமா? அந்தந்த வட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய அழித்து கடன் பட்டு ₹1 கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மிக தீவிரமாக சொல்கிறேன். நீங்க பேசும்போது குறுக்கீங்க, நீங்க பேசும்போது குறுக்கீங்க. சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆகவே அதிமுக கழகம் என்பது மக்கள் இயக்கம். அதிமுக கழகத்தினுடைய தலைவர் ஒரு பாதிப்பு வந்துச்சு என்று சொன்னால் எத்தனை பேர் உயிர் விட்டார்கள்,
எவ்வளவு காலம் அவர் திரும்பி வரும் வரை எந்தெந்த அளவிற்கு இறைவனிடம் வேண்டினார்கள், மக்களிடம் எந்த வேண்டினார்கள். கட்சிக்கு உயிர் விடல தொண்டர்கள்? எல்லா கட்சிக்கும் தான் உங்க தலைவர் சிறையில் இருக்கும்போது உயிர் விட்டவர்கள் இல்லையா? எங்க எத்தனை பேர் விட்டாங்க சொல்லுங்க. அது இன்றைக்கு அவசியமும் இல்ல. நீங்க சொல்லுங்க, இந்த ரெண்டு கட்சிகளும் காசு கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்களா இல்லையா? ஏதாவது ஒரு பதில் இருக்குல்ல, சொல்லுங்க. சுவர் இடிந்து விழுந்ததில் இறந்தவர்களுக்கு எங்களுக்காக இறந்தார்கள் என்று பணம் கொடுத்த கட்சி உங்க கட்சி. நீங்க சொல்ற அவர்கள் சிறையில் இருந்த போது இறந்தவர்கள் பிறந்து விட்டால் கண்ணகிக்கும் களங்கம் உண்டு. அவர் ஏன் இப்படி எல்லாம் பேசுறார்? தொண்டர்களுக்கு பலனான ஒரு கேள்வி வரும் பொழுது அவங்க தொண்டர்களே இல்லைன்ற மாதிரி நேர்களே கேள்வி எழுப்புறாங்க. இந்த ரெண்டு பேருடைய இந்த ரெண்டு கட்சிகளும் இவங்க கூட்டிட்டு வர்றவங்க பணம் கொடுத்து கூட்டிட்டு வரப்பட்டவர்கள் அல்லன்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. நீங்களும் அதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? அவங்க ஏங்க கூட்டிட்டு வரலன்னா ஜனங்க ஏதுங்க, கூட்டம் ஏதுங்க? காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வர்றாங்க. வேற என்ன? நீங்க ஆதாரம் கேட்ட மாதிரி அவங்க உங்ககிட்ட கேட்டா நான் சொல்றேன் ஆதாரம் என்ன? குறைந்தபட்சம் ஒரு ஆளுக்கு எவ்வளவு தர்றாங்கன்னா உங்களால சொல்ல முடியுமா? அது ஆளு பொறுத்து. எல்லாரும் இல்ல லட்சக்கணக்கில் கூடுறாங்களே, எப்படி ஆள் செலக்ட் பண்ணி தான்? நீங்க அந்தந்த ஏரியா அழைச்சிட்டு வர்றாங்க இல்லீங்களா, அவனுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. எவ்வளவு கொடுக்குறாங்களே குறைஞ்சபட்சம் சொல்லுங்களேன். அதுதாங்க அவனுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. சிலருக்கு துட்டு கொடுக்க மாட்டாங்க, பிரியாணி இது மட்டும் எதுனா கொடுத்து வண்டி வச்சுடுவாங்க. சிலருக்கு இன்னைக்கு என்னப்பா உங்களுக்கு வருவாய் இழக்கிற, அந்த வருவாயோட இதுவும் கொடுக்குற அப்படின்னுவாங்க. சிலருக்கு நீ என்ன இழக்கிறியோ போறியோ, இந்த ஆளுக்கு இவ்வளோ அப்படி ஒன்று வச்சுக்கிட்டு பேசுவாங்க. இப்படி ஆளுக்கு தகுந்த மாதிரி. இது ஒரு அனுபவப்பட்டவரை தவிர இந்த அளவுக்கு தெளிவா சொல்ல வராது. எப்படி திமுகவில் தானே சார் இருந்து வரேன். திமுகவில் இருந்தாலும் 13 பொறுப்புல இருந்தேன் திமுகவில். அங்க இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நீங்க நிர்பந்திக்கப்பட்டீங்களா? இல்லைங்க, நான் எனக்கே அந்த இதை கொடுத்தாங்க. ஏங்க காமராஜர் அண்ணா திருமலை பிள்ளை ஏழை பங்காளன் வாழும் குடிசை இது பங்களாவை பாருங்கள் வால் போஸ்ட் என்கிட்ட கொடுத்து நான் ஒட்டினேன். அரசியலை நல்லா சொல்லுவாங்க. இன்னைக்கு உள்ள சூழல்ல நான் சொன்ன கருத்தை மறுக்கவே முடியாது யாராலும். இதற்கு மூல காரணமாக 2 இயக்கங்கள் தமிழ்நாட்டில் உங்களை சொல்ல மாட்டாங்க. ராஜா ரகுநாதன், திருச்சி ராஜா ரகுநாதன் உங்க கேள்வி வச்சிருக்கீங்க. செய்வதற்கு வழி இல்லை. நீங்க எந்த கணக்கு ராஜா ரகுநாதன், நீங்க பாமக மேல குற்றச்சாட்டுகளோட தயாரா இருக்கலாம், நேரம் இருக்கு. ராஜா ரகுநாதன் விரைவா சொல்லுங்க. ஐயா, இவர்கள் நடத்தக்கூடிய மாநாடுகளுக்கு மக்கள் இவர்கள் அழைத்து வருவதில்லை, இவர்கள் இழுத்து வரப்படுகின்றார்கள். அது மனோகர வசனம் மாதிரிதான். இந்த மக்கள் எல்லாம் அழைத்து வந்த மக்கள் அல்ல, அவர்கள் இழுத்து வரப்பட்ட மக்கள். குறிப்பாக இன்றைக்கு தங்களுடைய கட்சிகளில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அவர்களை ஒரு பயனாளிகளாக மாற்றி இருக்கின்றார்கள். பணம், பதவி, விளம்பரம் என்று 3க்கும் ஆசைப்படக்கூடிய வகையில் அவர்களுக்கு ஒரு படிநிலை அதிகாரத்தை ஊட்டி அவர்களை பயனாளிகளாக மாற்றி இருக்கின்றார்கள். ஒரு லட்சியத்திற்காக, ஒரு இலக்கு வழிபட்டு, கொள்கை வழிபட்டு உருவாக்கப்பட வேண்டிய தொண்டர்கள் மாறாக இன்றைக்கு பயனாளிகளாக மாற்றப்பட்டதுடைய விளைவு தமிழ்நாட்டுடைய அரசியல் என்பது சீர்கெட்டு போயிருக்கின்றது. மாநாடுகளை 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று இந்த தேர்தல் அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய மாநாடு. அது மட்டுமல்லாமல் சிவில் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய சமூக இயல் உரிமைகளுக்காக, குடிமையியல் உரிமைகளுக்காக இயக்கங்கள் நடத்தக்கூடிய மாநாடுகள் தொடர்ச்சியாக இந்த தேர்தல் கட்சிகளால் இவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது தடைப்படுத்தப்படுகின்றன. ஏன்? குறிப்பாக நீங்கள் சொன்னீர்கள், இந்த மாநாடுகள் என்பது மாலை நேர கல்லூரிகளாக இருந்த காலங்கள் மலையேறிவிட்டன. மக்களுக்காக மாநாடு நடத்தப்பட்ட காலம் என்பது மலையேறிவிட்டது. இன்றைக்கு அவை மாலை நேர மதுக்கடைகளாக மாறி இருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கட்சி மாநாடுகளில் குடித்தவன் ஒருவன் இருந்தால் கூட அவன் தன்னுடைய கட்சியில் இருந்து வெளியேற்றப்படுவான் என்று சொல்வதற்கு துணிவு இருக்கின்றதா என்று நான் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன். ஆக இன்றைக்கு நடக்கக்கூடிய மாநாடு என்பது மக்கள் பயன்பெறத்தக்க மாநாடு என்கின்ற காலம் மாறி போய் முழுக்க முழுக்க அவர்களை பயனாளிகளாக, தங்களுடைய ஒரு ஓட்டு வங்கிகளாக, ஆட்டு மந்தை மாட்டு மந்தைகளை போல ஓட்டு மந்தைகளாக அவர்கள் மாற்றி வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக திரு பால்குட்ட, நான் ஒன்னே ஒன்னு இருந்து நான் கேட்கிறேன். மாலை நேர மதுக்கடைகளாக மாறிவிட்டனன்னு சொல்றாங்க. நீங்க உங்களுடைய கூட்டங்கள்ல மது அறிந்து விட்டு இத்தனை பாட்டில்கள் கிடந்ததுன்னு கேட்கும் பொழுது திறந்து வைத்தவர்கள் மூட மட்டும் எங்களை சொல்றீங்களா அல்லது எப்படி சொல்ல சொல்றீங்கன்னு கேட்கறீங்க. 2 தான். மதுவின் மேல் அபரிமிதமான பற்றுடையவர்கள் உங்கள் தொண்டர்களா அல்லது தலைவர் மேலா? ஏன்? அதாவது மிக சரியான ஒரு கேள்வி கேட்டார். நான் அதற்கு திறந்த உண்மையான ஒரு புள்ளி விவரத்தோட பதில் சொல்றேன். ஜெயங்கொண்டம் சோழபுரத்தில் கடந்த 17ஆம் தேதி நாங்கள் ஒரு மாநாடு நடத்தினோம். ஒரு நாள் மாநாடு. பல லட்சம் பேர் அதில் கலந்து கொண்டார்கள். அதுல அரியலூர் பகுதியினுடைய டாஸ்மார்க் மேனேஜர் டாஸ்மார்க் நிறுவனத்திற்கு எம்டிக்கு கடிதம் எழுதுகிறார். ஒரு நாள் நாங்கள் அந்த இடத்தில் கடை திறக்க முடியாமல் அந்த இடத்தில் நாங்கள் வியாபாரம் 23 லட்சம் ரூபாய்
வருவாய் இழப்பு என்று கடிதம் எழுதியிருக்கிறார். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்கள் சொல்வதை போன்று திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிறது என்று சொன்னால் அங்கு 23 லட்சம் ரூபாய் அதிகமான வியாபாரம் நடந்திருக்கிறது என்ற செய்தி வரும். எங்களை பொறுத்தவரையில் ஒருவர் கூட குடிக்காதவர்கள் இல்லை என்று நான் சொல்ல. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கையே மதுவுக்கு எதிரானது. ஒரு தொண்டர் மது அருந்துகிறார் என்று சொன்னால் அவர் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கக்கூடிய காரியத்தை நாங்கள் செய்கிறோம். ஆனால் ஒரு மருந்திற்கு கூட மருந்து அருந்தக்கூடாது, மது தடை விதிக்கப்பட வேண்டும், மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு 2 இயக்கங்களும் தயாரில்லை. எல்லா விதத்திலும் வேறுபட்டு இருக்கக்கூடிய இந்த 2 இயக்கமும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு விஷயத்தில் தான் இவர்கள் ஒத்துப்போகிறார்கள். அது எது என்று சொன்னால் மது. இவர்கள் இத்தனை ரூபாய் இலக்கு வைக்கிறார்கள் என்று சொன்னால் அதை தாண்டி இலக்கு இவர்கள் வைக்கிறார்கள். இதை தவிர ஏட்டிக்கு போட்டி அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. ஆனால் மதுவை பொறுத்தவரையில் இருவரும் எல்லா விஷயத்திலும் ஒத்துப்போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த உங்க மாநாட்டில் கலந்து கொண்ட மக்கள் எத்தனை பேர் தொண்டர்கள்? எங்க சமீபத்தில் நடந்த உங்க மாநாட்டில் கலந்து கொண்ட தொண்டர்கள் எண்ணிக்கை 5 லட்சம் பேர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் அது ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது நேரலையாக. அந்த மாநாட்டை பார்த்தவர்கள் சொல்வார்கள், எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் அமைதியாக மிக ஒழுக்கத்தோடு நடத்தப்பட்ட மாநாடு என்று பத்திரிகைகள் கூட அதை எழுதியிருக்கிறது. எங்களுக்கு பல்வேறு விதமான விமர்சனங்கள் வைப்பார்கள் எங்கள் கட்சியை. நான் கேட்க போற கேள்வி உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் தான். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் சொல்றாங்க. கேட்கும் பொழுது தொண்டன் உணர்ச்சி வசப்படலாம். ஆனா பொதுமக்கள் அதை நம்பிவிட்டா தவறாகிடும். என்னட்ட ஒரு சேர் கான்ட்ராக்ட் விடுற அவர்கிட்ட ஒரு பேட்டி தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட எடுத்த அவர் சொல்ற கணக்கு, நான் ஒரு 5000 சேர் என்கிட்ட கேட்டாங்க, 10,000 கேட்டாங்க, 50,000 கேட்டாங்க அதிகபட்சம். இப்படித்தான் அவங்களால சொல்ல முடியுது. சுற்றி நின்றாலும் கூட, வெளியில் நின்றாலும் கூட, எப்படி பார்த்தாலும் அந்த எண்ணிக்கை எவ்வளவு கூட்டினாலும் வரவே மறுக்கிறது. மீண்டும் மீண்டும் 5 லட்சம் 6 லட்சம் யாரை ஏமாற்றுவதற்கு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? 40 ஏக்கர் அந்த இடத்தில் நடைபெற்றது. புதிதாக அந்த இடத்தை உருவாக்கி நாங்கள் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு குரு அவர்கள் தான் அதை முன்னின்று நடத்தினார். அந்த இடத்தில் பார்க்கின்ற பொழுது 40 ஏக்கரில் நாங்கள் செய்தோம். அந்த படங்கள் இன்றைக்கும் எங்களிடம் படங்கள் இருக்கிறது. நீங்கள் எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள், நீங்களே மதிப்பீடு செய்யுங்கள். நாங்கள் குறுக்க வரவில்லை. ஆனால் ஒரு கேள்வி எல்லோருக்குமானதுதான். சம்பந்தப்பட்ட எந்த ஊர்கள்ல நடந்தது அங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த மைதானத்தின் கொள்ளளவு என்ன, நீங்க சொல்ற கணக்கு என்னன்றது தெரியும். வாதிட தயாரா இருக்கிறாங்க. நம்ம பேசலாம். ஐயா சார் வணக்கம். அங்க இருக்க எல்லா அரசியல்வாதிகளுக்கும் என்னோட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க பெரிய அரசியல் கட்சிக்காரங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா பண மோட்டிவ், பணத்தை கலெக்ட் பண்றாங்க. ஏன் இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட திருநெல்வேலியில ஒரு பெரிய ஷோரூம்ல எலெக்ஷன் நிதி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை ஒரு அரசியல்வாதி கொடுத்து கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. ஒரு டோக்கன் 1000 ரூபாய். என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த டோக்கன் நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போங்க சார். இன்னைக்கு இவங்க யாரு சாட்சி இருந்தா சொல்லுங்க, சாட்சி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லாங்களா? நான் சொல்றேன் சாட்சி. அது போக இன்னும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்க அரசியல் எல்லாருமே என்னன்னா, இன்னும் 5 நிமிஷம் ஆச்சுன்னா இவங்க எல்லாம் தோல்ல கை போட்டுட்டு மக்களை பார்த்து கொஞ்சம் முட்டாளாக்கி கேள்வி கேட்பாங்க. ஐயோ நாங்க எல்லாம் ஒண்ணு, இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. அப்ப கொஞ்சம் முன்னாடி ஒரு நண்பர் கேட்டார் என்ன பக்கத்துல இருக்கவரை, இல்ல நீங்க பாதிக்கப்பட்டீர்களா? பாதிக்கப்பட்டவங்க தான் பேசணுமா, பக்கத்துல உள்ளவங்க பாதிக்கப்பட்டா கேட்க கூடாது. இப்ப நீங்க 1000 கேட்டான்னு சொல்றீங்க. நீங்க 1000 கொடுத்தீங்களா? இல்ல 1000 கேட்டா சொன்னீங்க இல்லையா? நீங்க வந்து விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம் 1000 ரூபாய். இல்லன்னா நீங்க மறுத்திருக்கலாமே. நீங்க மறுத்தீங்களா? மட்டும் சொல்லல. இல்ல நீங்க இல்ல இப்ப 1000 ரூபாய் டோக்கன் கொடுத்தா சொல்றீங்க. நான் கொடுக்கல, அந்த கடைக்காரரை கலெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லிருக்காங்க. இல்ல உங்கள்ட்ட கொடுத்தா சொன்னீங்களா? இப்ப சொன்னீங்களா 1000 ரூபாய் எனக்கு டோக்கன் கொடுத்தா சொன்னீங்க. நீங்க கொடுத்தீங்களா மறுத்தீங்களா? உங்கள்ட்ட கொடுத்தப்போ டோக்கன் கொடுத்தா நான் வேண்டான்னு போட்டுறேன். நான் ஏன் கொடுக்கணும்? அதே உரிமை எல்லாருக்கும் இருக்குல்ல. நான் ஏன் கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த கடைக்காரத்தை ஏன் தலையில கட்டிட்டு போறீங்க? தனிநபர். ஆனா அங்க தொழில் செய்யற கடைக்காரர் நிர்பந்திக்கப்படுறார். இல்ல எங்கேயுமே நானும் அரசியல் கட்சி, நான் 40 வருஷமாக அரசியல் இருக்கும். எல்லா கட்சிக்காரர்களும் மக்களிடம் சென்று வசூலிப்பதில் வந்து வித்தியாசமான ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்கும். யாரும் நிர்பந்தித்து நீங்க சொல்ல போல ஒரு மாமூல் வசூல் பண்ணுவது போல போய் கூட்டுன்னு கேட்கறது இல்ல. போய் கேட்பாங்க. இந்த கருத்துல எப்படின்னா மறுப்பாங்க. எப்படின்னா ரெண்டும் ஒன்றுதான். கட்டாயப்படுத்தி வசூல் பண்ணுவது என்பதும் அரசியல்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை இந்த ஒரு வழியில இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை தாண்டி ஆதாயத்திற்காக பணம் வாங்குற ஒரு காலகட்டமும் இன்னைக்கு இருக்கு. 1 கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பணம் வந்திருக்கிறதா கலைஞர் தூக்கி காட்டுறாரு பெட்டிய. ஆனால் அந்த 1 கோடி ரூபாயில 50 லட்சம் ரூபாயை ஒரே நிறுவனத்தில் வாங்கிடுறாங்க. எப்படி என்று சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நான் இதை செய்வேன்,
என்று வாங்குறாங்க. இல்ல இது அதாவது இதெல்லாம் அவதூறுகளை வீசுவதற்கு பேசக்கூடாது. அதாவது நிதிகள் பொதுமக்கள் என்பது இல்ல அதாவது நிதிகள் வசூலிப்பதில் நீங்க வந்து பொது வாக்குல நீங்க அவதூறுகள் அள்ளி வீசக்கூடாது. இல்ல உங்களுக்கு சொல்லலாம் பொதுவாக திமுக காமிச்சாரு அது வந்து பெற்று இருக்கலாம் என்று குற்றச்சாட்டு. அதாவது அது வந்து நீங்க அழுத்தமா சொல்றத பார்த்தா அதுல பொறுப்பான குற்றச்சாட்டு அழுத்தமா சொல்றத பார்த்தா வந்து பேசிட கூடாது. அதாவது இனிமே கூட்டணி வச்சுக்க மாட்டோம் நீங்க சொன்னது உண்மைதான் போல இருக்கு. அப்படியே மீண்டும் ஒரு முறை உங்க தொண்டர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கிற நிர்பந்தம் வராதுன்னு நினைக்கிறேன். மன்னிப்பு கேட்டுட்டோம், இவங்களோட நாங்க கூட்டணி வைக்க போறதே இல்ல. இப்ப சமீபத்துல நமது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். ஆனா மோடி தேர்தலை சந்தித்ததற்கான செலவுகளை ஒரு நிறுவனம் செய்தது என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசியல் திட்டங்கள் எல்லாம் நிறுவனத்திற்காக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது சொல்லக்கூடிய செய்திகள் விமர்சனங்கள் உண்மை என்பது போன்று தோணுது. எனவே நான் அரசியல் கட்சியை சார்ந்தவன். நண்பர் அவர் சொன்னார் அரசியல்வாதிகள் சொன்னார், அரசியல் வியாதிகள் சொல்லாம போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு எங்களை அந்த அளவுக்கு மதிக்கிறாங்க. நாங்க எங்களை என்ன சொல்றோம், எல்லா அரசியல்வாதிகளையும் நாங்க எப்படி பாக்குறோம்னா ஒரு நல்ல அரசியல் வேண்டும். ஒரு இன்னைக்கு சொல்ல போனா நீங்க அந்த காலத்துல இருந்த அரசியல் இப்ப இல்ல, ஏன் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது? அந்த காலத்துல படிக்காதவர்கள் அரசியல் பண்ணாங்க, இன்னைக்கு படிச்சிருக்கோம், பல்வேறு விதத்தில் ஊடகங்களால் முன்னேறி இருக்கிறோம். நல்ல அரசியலை ஏன் கொடுக்க கூடாது? பொதுமக்களாக இருக்கணும் நீங்க ஏன் விரும்புறீங்க? அரசியல்வாதிகளாக நீங்கள் மாறுங்கள். ஊடகங்கள் வந்திருக்குல்ல, ஒரு ஊடகத்தின் இப்ப நீங்க பேசுறத கோடிக்கணக்கான மக்கள் நேரடியா பார்க்க முடியுது. எதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு 50,000 பேருக்காக அவ்வளவு செலவழிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு தொண்டர்களையும் அவங்க வாகனங்களை ஒழுங்கா போறாங்களா உயிரிழக்கிறாங்களான்னு வருத்தப்பட்டுட்டு அவங்களுக்கு கழிவறை வசதி கூட ஒழுங்கா செய்து தர முடியாம ஏன் டாஸ்மாக் வருமானத்தை பெருக்கிட்டு வேண்டாமே? தொலைக்காட்சியில உங்க தலைவர்களை வர சொல்லுங்களேன். மேடையா இல்ல இதே மக்கள் மேடையிலே பேசலாமே. நிச்சயமா பேசலாம். அமெரிக்காவில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு அதிபர் தேர்தல் என்று சொன்னால் அதிபர் போட்டியிடக்கூடிய இருவர்கள் மக்கள் மன்றத்தின் முன் விவாதத்தில் நேரடியாக பங்கேற்க வேண்டும். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். நேரடியா ஒருவரோடு ஒருவர் உட்கார்ந்து பேசுவதற்கு வான்னு எங்களுடைய அன்புமணி ராமதாஸ் கூப்பிடுறாரு. இன்னை வரைக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன், அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. எல்லாரும் பொருந்தும். எந்த கேள்வி கேட்டாலும் புதிய தலைமுறை அழைத்த அழைப்பின் அடிப்படையில் சொல்லுங்க. தேதியை முதலமைச்சர் வேட்பாளர் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க சொல்ற மாதிரி என்னால ஒரே ஒரு கண்டிஷன், எந்த கேள்வி கேட்டாலும் அனுமதிக்க வேண்டும். அதுக்கு நீங்க தயாரா? எந்த கேள்வியை வேண்டுமானால் அதான் சொல்றேன். நான் சொல்றேன் தமிழ் சமுதாய ஒற்றுமைக்கு தமிழ் சிந்தனைகளுக்கு தடையாக இருக்கிறது. தமிழ் சமுதாயங்கள் ஒற்றுமைக்கு ஒரு தடங்களாக இருக்கிறது பாமக. உங்களை மறக்க முடியுமா? ஐயா நீங்க குறுக்கிட்டீங்க. ஐயா மதுவை பற்றி பாலு அவர்கள் ரைட் பர்சன், பார்ட்டி ராங் பார்ட்டி. இவரை பொறுத்தவரையில் நான் மதிக்கிறேன், வரவேற்கிறேன், சொல்லும் செயலும் சரியாக இருக்கிறார். ஆனால் எது மதுவுல பிஎம்கே ராங் ஒன்னு சொல்லுங்களேன். ஏதாவது ஒன்னு சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். எங்க பங்க வந்து மாமல்லபுரத்துல நடக்குது ஒரு பௌர்ணமி விழா, நிலா விழா ஏதோ போடுறாங்க. அந்த நேரத்தில் மட்டும் அந்த ரோட்ல மட்டும் கலெக்ஷன் ஆன காசு எவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு? அதெல்லாம் இந்த பாருங்க. அதுக்கு பிறகு 2 மாநாடு நடத்துறோம். சேலத்துல ஒரு மாநாடு எடுத்துறோம், ஜெயங்கொண்டத்துல மாநாடு நடத்துறோம். என்ன சொல்ல வர்றீங்க? அவ்வளவு வசூலானதுக்காக நன்றி சொல்ல வர்றீங்களா? இல்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புறேன். 80 லட்சம் பேர்களை கொண்ட திமுகவுக்கும் இன்னும் லட்சக்கணக்கான உறுப்பினர்களோட அதிமுகவுக்கும் நண்பர் பாலு சொன்ன ஒரே ஒரு உண்மை, ஒரு குட்டையில மூறிய மட்டாயினாரு. ஒரு கருத்தில் உடன்படுகிறேன். திராவிட இயக்கத்தினுடைய கூறுகள் தான் 2 கட்சிகளும். தலைமையில வேணா அது வந்து ஒரு நபரை சார்ந்து இருக்கிறாங்க, நாங்க அவர்களை குற்றம் சுமத்துற ஒன்மேன் பார்ட்டின்னு சொல்லலாம், அது எங்களுடைய ஊழல் நீங்க சொல்லலாம், அது வேற. ஆனால் காமராஜரா பாக்குறீங்க ரீதியில் இருக்கிறவர்கள் தான். ஆனால் இந்த லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான ஊழியர்களை தொண்டர்களை இயக்கங்கள் கூடி பேசக்கூடாது எப்படி தவறாங்க? ஏங்க மது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் பாமகவில் மது குடிப்பவர்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சு. நாங்க பலமுறை சொல்றோம். எழுதி வச்சுக்கலாம். நீங்க கேட்டீங்க, அவர் சொல்லிருக்கோன்னு சொல்றாரு. கிடையாதுங்க. அது அதுல இருக்கிறதுல 90% நீங்க பேச்சுக்கு சொல்லிருக்கீங்கன்றது அவருடைய குற்றச்சாட்டு. அவ்வளவுதான். ஐயா ஒரு நிமிஷம் பொறுங்க. அதிமுக மாநாடுன்னு போட்ட கேளம்பாக்கத்தில் நாங்கள் ஒரு கூட்டம் போட்டோம். கட்சிக்காரர்களே ஒவ்வொரு கிளைக்கழக செயலாளர் மாவட்ட செயலாளர் மீது குற்றம் சொன்னால் அது சரி என்று நிரூபிக்கப்பட்டால் அப்பொழுதே அவர் நீக்கப்படுவார். அந்த இடத்திற்கு வரக்கூடியதற்கு எத்தனை பேர் தகுதியாக இருக்கிறீர்கள் என்று ஓப்பனா கேட்டு
அதுல கையை உயர்த்தும் போது யார் யாரை ஆதரிக்கிறீர்கள் என்று கேட்டு பதில் கொடுத்து அவர்களை கட்சியில் நியமனம் பண்ண கட்சி இந்த கட்சி. அதில் நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். இந்த விஷயம் எல்லாம் சும்மா ஒரே ஒண்ணு அது மட்டும் இல்லைங்க. சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதுக்கு சொல்றேன். வாரிசு அரசியல் என்பது இன்றைய தினம் இன்று நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கு அதுதான். இது எலெக்ஷன் வரப்போகுது, வாரிசுகளை உயர்த்தணும். அதுக்கு எங்கெங்க ஓடி ஓடி கூட்டம் போடணுமோ அது போடுறாங்க. இதெல்லாம் விழலுக்கு இறைத்த நீர். வேண்டாத எனக்கு ஒரே ஒரு கேள்வி தெரியும். வாரிசு அரசியலை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா யார் அவருங்க? யார் அவங்க? நான் கேக்குறேன், எந்த அடிப்படையில் அந்த இடத்திற்கு வந்தார்? பதில் சொல்லுங்க. எங்க கொள்கை பரப்பு செயலாளர் எப்படி கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்க? எப்படி கொடுத்தாங்க? ரெண்டு பேரும் ஒண்ணா நடிச்சாங்க, கொடுத்தாங்க. அட நடிச்சதுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? என்னங்க ஒரே வாரிசு அவங்க? இது கிளை செயலாளர் இருந்தாங்களா, ஒன்றிய செயலாளர் இருந்தாங்களா, மாவட்ட செயலாளர் இருந்தாங்களா, அல்லது ஒரு அணியினுடைய தலைவரா இருந்தாங்களா? நேரடியாக கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு நொடி சஃபி திருச்சியில இருந்து விரைவாக இன்னைக்கு நம்ம கொள்கை பரப்பு செயலாளர் போட்டு ஒரு ரவுண்ட் வரது போயிட்டார். ஒரே நிமிஷம், அதாவது ஒரே நிமிஷம். இன்னைக்கு இவங்க வந்து இப்படி பேசுறாங்க. இன்னைக்குடைய சூழ்நிலையில இந்த மாதிரியான அரசியல் கட்சி மாநாடுகள் மிக மிக அவசியம்னு நான் சொல்றேன். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்க ஆட்சி, இந்த மாநிலத்தில் நடந்துட்டு இருக்க ஆட்சியா 8 மாத காலம் ஒரு பினாமி ஆட்சி நடைபெற்றது. அந்த பினாமி ஆட்சியில என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல, எதுவுமே நடக்கல. அப்ப மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக வேண்டி, அதாவது வந்து இந்த மாதிரியான மாநாடுகள் நிச்சயம் தேவை. அவங்க வந்து பணம் கூட்டு வராங்க, இதனால வந்து வேற வேற லாபங்கள் இருக்குது, தொண்டர்கள் தங்களுடைய பலத்தை காட்டுறாங்க அப்படிங்கறதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆனா அந்த தலைவர்கள், வேற வேற கட்சியை சார்ந்த தலைவர்கள், அவங்க பயணம் செய்து சாலை வழியாகவோ இல்ல மக்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக நான் பாக்குறேன் இந்த மாநாடுகளை. ஏன்னா மக்களை நேரடியாக பாக்குறாங்க, ஹெலிகாப்டர்ல பறந்து வந்து உட்கார்ந்து மாநாடுங்கிற பேர்ல ஒன்று நடத்திட்டு போறது கிடையாது. அடுத்து இந்த ஆட்சியை பத்தி ரொம்ப ரொம்ப மிக 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 பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. என்னன்னு சொன்னா, இவங்க வந்து இன்னைக்கு வந்த உடனே திட்டங்கள் உடனடியா வீடியோ கான்பரன்சிங்ல அறிவிக்கிறாங்க. இந்த அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் இத்தனை காலமாக கடப்பில கடந்திருக்கு. 8 மாச காலமாக ஒரு அரசாங்கம் ஒரு தனி நபருக்காக வேண்டி படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு. அப்ப இதெல்லாம் மக்களுக்கு ஞாபகம் முட்ட வேணாமா? இன்னைக்கு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலமா அம்மா கொடுத்துட்டாங்க அப்படின்ற மக்கள் இந்த ஒரு ஆண்டு காலத்துல மறக்கடிச்சிருவாங்க. அப்ப 8 மாத காலம் ஒரு தனி நபருடைய புகழுக்காக வேண்டி, ஒரு அரசாங்கம் எதிர்க்கட்சியை போல உங்க குற்றச்சாட்டுகள் அடிக்கிறீங்க. இதற்கான சுருக்கமான உங்க பதிலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யலான்னு இருக்கேன். சுருக்கமா சில நொடிகள்ல சொல்லுங்க. ஐயா, ஒரு ஆட்சி என்று வந்தால் மக்களுக்கு எது செய்ய வேண்டும் என்று நாம் கருதுகின்றோமோ அதையெல்லாம் நிச்சயமாக செய்வோம். மக்களாட்சி, மனுநீதி ஆட்சி என்பதற்கெல்லாம் இலக்கணம் இந்த ஆட்சி. மனுநீதி ஆட்சிக்கு இந்த ஆட்சி இலக்கணம் நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமாங்க. 30,47,642 மனுக்களை பெற்று பரிசீலனை செய்து இந்த திட்டங்கள்லாம் எப்படி வந்து நீங்க எந்த மனுநீதி ஆட்சின்னு சொல்லி அந்த அதிர்ச்சியோட இந்த அரங்கத்தில் நிறைவேறலாம். மீண்டும் ஒருவரை நாம விரிவா பேசலாம். இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனாக அந்த தம்பியை நான் பாக்குறேன். அற்புதமாக சொன்னார், எங்களுக்கு வேலையே இல்லை. சரி, உங்க பங்கேற்புக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.